ஸ்லோகம் 26. கோபம் வராத ப்ரஹஸ்பதிக்கு கோபம் வருது. அதுக்கு காரணம் சந்திரன். அவரை பார்க்க வராத்ததும் துவாரபாலகர்கள் சந்திரனை பார்க்கறதுக்கு அவரை உள்ள கடத்தி விடாத்ததுமாக்கும். அதையாக்கும் நம்ம பார்த்தோம். இப்ப 26வது ஸ்லோகம் பார்த்துட்டு இருக்கோம். அயம் மே சிஷ்யதாம் யாதோ குருபத்னீம் து மாதரம் ஜக்ராஹ பலதோ தர்மே சிக்ஷணீயோ மயாதுனா. அயம் மே சிஷ்யதாம் யாதஹ குருபத்னீம் து மாதரம் ஜக்ராஹ பலதஹ பலதோஹோ அதர்மி சிக்ஷணீயஹ மயாதுனா. என்னோட சிஷ்யனான இந்த சந்திரன் அம்மாவுக்கு ஈக்குவல் ஆயிட்டு பார்க்க வேண்டிய குரு பத்னியான என்னோட பத்னியான தாரைய பலமாயிட்டு பிடிச்சு வச்சிருக்கான். அதர்மியான இவனை இமீடியட்டா சிக்ஷிக்கணும் அப்படின்னு நினைக்கிறார் அவர். 27வது ஸ்லோகம். உவாஜவாஜம் கோபாத்து துவாரதேசஸ்திதோ பஹி கிம் சேஷே பவனே மந்த பாபாஜார சுராதமா. உவாஜ வாஜம் கோபாத் து துவாரதேசஸ்திதஹ பஹி கிம் சேஷே பவனே மந்த பாபாஜார சுர அதமா. உள்ளுக்குள்ள கடத்தி விடலையே ப்ரஹஸ்பதிய. அதனால கதவுக்கு வெளியிலேந்து சத்தமா சொல்றார் ப்ரஹஸ்பதி, மூளை இல்லாதவனே அப்படின்னு கூப்பிடுறார். பாவம் செய்யறவனே. அதே மாதிரி தேவர்களுக்கெல்லாம் தேவர்கள் எல்லாம் ரொம்ப சிரேஷ்டர்களாக்கும். ஆனா நீயோ தேவர்களில சிரேஷ்டதை இல்லாதவனே அப்படின்னு எல்லாம் கூப்பிடுறார். சூர அதமா அப்படின்னா தேவர்களில கொஞ்சம் கூட சிரேஷ்டதை இல்லாத சந்திரா. அதே மாதிரி பாபாதாரா பாப பிரவൃத்திகளை செய்யற பாபிஷ்டா விட்டி அப்படின்னு எல்லாம் கூப்பிடுறார். എന്നിട്ട് நீ வீட்டுக்குள்ளேயே இருக்கியா அப்படின்னு சத்தமா கேட்கிறார். சேஷே பவனே வீட்டுக்குள்ள படுத்துட்டு கிடக்குறியா நீ அப்படின்னு. 28வது ஸ்லோகம். தேஹி மே காமினீம் சீக்ரம் நோஜேச்சாபம் ததாம்யஹம் கரோமி பஸ்மான்னூனம் நததாசி பிரியா மம. தேஹி மே காமினீம் சீக்ரம், இம்மீடியட் ஆயிட்டு என்னோடு பிரியமான பத்னிய தந்துடு. அப்படி இல்லை அப்படின்னா நான் ஒன்ன சாபம் போட்டு பஸ்மமாக்கிடுவேன். கரோமி பஸ்மாத் நூனம், உறுதியாக்கும் அது நூனம், நான் ஒன்ன பஸ்மமாக்கிடுவேன் அப்படின்னு சொல்றார். தேஹி மே காமினீம் சீக்கிரம் நோ சேத் சாபம் ததாமி அஹம் கரோமி பஸ்மாத் நூனம் ந ததாசி பிரியாம் மமா. இப்படியெல்லாம் ப்ரஹஸ்பதி சந்திரன் கிட்ட சொன்னார் அப்படின்னு இப்ப பார்த்தோம். இப்போ சூதன் சவனகாதிகள் கிட்ட அதுக்கப்புறம் அங்க என்ன நடந்தது அப்படிங்கிறத வர்ணிக்கிறார். 29வது ஸ்லோகம். க்ரூராணி சைவமாதீனி பாஷாணானி ப்ரஹஸ்பதே
ஸ்ருத்வா திஜபதே சீக்ரம் நிர்கத சதனாத் பஹி க்ரூராணி ச ஏவம் ஆதீனி பாஷணானி ப்ரஹஸ்பதேஹ ஸ்ருத்வா திஜபதிஹி சீக்ரம் நிர்கதஹ சதனாத் பஹிஹி. ப்ரஹஸ்பதியோடு இந்த மாதிரி ക്രൂരமான வார்த்தைகளை கேட்டு சந்திரன் திடீர்னு வீட்டுக்குள்ளேந்து வெளியில வந்தார். ஸ்லோகம் 30. தமுவாஜ ஹசன் சோம கிமிதம் பகுபாஷசே நதே யோக்யாசிதா பாங்கி சர்வலட்சண சம்யுதா. தம் உவாஜ ஹசன் சோம சோமஹ கிம் இதம் பகுபாஷசே ந தே யோக்யாஹ அசிதாபாங்கி சர்வலட்சண சம்யுதா. சோமன் அதானது சந்திரன் சிரிச்சுட்டே சொல்றார், என்னத்துக்காக்கும் இப்படியெல்லாம் சத்தமா சொல்லிட்டு கிடக்க, சர்வ லட்சணங்களும் சேர்ந்த இந்த அழகியான தாரே உங்களுக்கு சூட்டபிள் கிடையாது அப்படின்னு. ஸ்லோகம் 31. குரூபாம் ச ஸ்வசத்ருஷீம் கிருஹாணான்யாம் ஸ்த்ரியம் திஜா பிக்ஷுகஸ்ய கிருஹே யோக்யா நேத்ருஷீ வரவர்ணினி. ஹே பிராமணா, உங்களுக்கு துல்லியம் அழகில்லாத மாதிரி ஒரு ஸ்திரீய நீங்க ஸ்வீகரிச்சுக்குங்க. இந்த அளவுக்கு அழகு இருக்கிற தாரை உங்களுக்கு மனைவியாயிட்டு உங்க கூட வாழறதுக்கு சூட் இல்லை. ஆல்ரெடி உங்க கூட இருந்தவள் தான் இந்த தாரை. ஆனா இப்ப அவள் புரிஞ்சுட்டா அவளுக்கு தகுந்த மாதிரி அழகு பர்த்தாவான உங்களுக்கு இல்லை அப்படின்னு. அதனால உங்களை விட்டு பிரிஞ்சு இப்ப என்கிட்ட வந்தாச்சு. அதனால அவளை தேடிட்டு நீங்கள் இங்க வரண்டாம். உங்களுக்கு சரீரபோதம் இல்லை, அழகா நடக்கணும்னு ஒரு ஆக்ரகம் இல்லை, உங்களை பார்த்தாலும் அழகில்லை. அதனால தாரை அப்படிங்கிறவள் ரொம்ப ரொம்ப அழகியாக்குமே. அதனால அவளுக்கு சூட்டபிளான புருஷன் அப்படிங்கிறது நான் தான். அதனால நீங்கள் உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு சிய செலக்ட் பண்ணிக்குங்க, ஸ்வீகரிச்சுக்குங்க. உங்களோடு குரூபா அழகில்லாத மாதிரி இருக்கிறவங்களோட ரூபத்துக்கு தகுந்த மாதிரி ஒருத்திய நீங்க ஸ்வீகரிச்சுக்குங்க. உங்களோட கிரகத்துல வந்து வசிக்கிறதுக்கு தாரை வரமாட்டா. பாக்கிறதுக்கு ஒரு பிட்சாந்தேசி மாதிரி இருக்கிறது. நீங்கள் தாரையாக்குமானா ரொம்ப ரொம்ப சௌந்தரியத்தோடு உச்சஸ்தாயில நிக்கிறா. அவளுக்கு உங்க கூட வந்து வசிக்கிறதுக்கு சாதிக்காது. அப்படியெல்லாம் சொல்ற சந்திரன். 32வது ஸ்லோகம். ரஜி ஸ்வசத்ருஷே காந்தே நார்யா கில நிகத்யதே த்வம் ந ஜானாசி மந்தாத்மன் காமசாஸ்திர விநிர்ணயம். குரு அப்படிங்கிற ரெஸ்பெக்ட் கொடுத்தாக்கியாக்கும் சந்திரன் பேசின்னு இருக்கார். விநாசகாலே விபரீத புத்தி, அதை நம்ம பார்ப்போம். இங்க ஒரு ஸ்திரீக்கு மனசுக்குள்ள காம விசாரம் உண்டாகிறதுக்கு சோமனம் அப்படின்னாக்கா அந்த ஸ்திரீக்கு எந்த அளவுக்கு அழகு இருக்கோ அதே அளவு தன்னுடைய கணவருக்கும் உண்டாகணும் அப்படின்னு காமசாஸ்திரம் விதிச்சிருக்கு. புத்தி இல்லாதவரே மந்தாத்மன் அப்படின்னு கூப்பிடுறார் சந்திரன் ப்ரஹஸ்பதிய. காமசாஸ்திரம் என்னவாக்கும் சொல்லியிருக்கு அப்படிங்கறத சம்பந்திச்சு ந ஜானாசி துவம், உங்களுக்கு ஒன்னும் தெரிய மாட்டேங்கிறது அப்படின்னு சொல்றார். 33வது ஸ்லோகம். யதேஷ்டம் கச்ச துர்புத்தே நாஹம் தாஸ்யாமி காமினி
யச்சாஸ்யம் குருதத் காமம் நதேயாவரவர்ணினே. யதேஷ்டம் கச்சா துர்புத்தே, நேர்புத்தி இல்லாதவரே அப்படின்னு சந்திரன் ப்ரஹஸ்பதிய கூப்பிடுறார். தன்னோடு பக்கத்துலதான் நியாயம் இருக்கு அப்படிங்கறதுனால நியாயமா கோரிக்கைகளை வச்ச ப்ரஹஸ்பதிய இன்சல்ட் பண்றான். அதனால அவனுக்கு இஷ்டப்படி குற்றம். எதே தம் கச்சா, உனக்கு எங்கேயாக்கம் விருப்பமோ அங்க போ, இந்த காமினியை நான் தரமாட்டேன். உனக்கு என்ன செய்ய முடியுமோ அதை நீ செஞ்சுக்கோ. அழகான இவளை நீ என்னதான் சொன்னாலும் நான் தரமாட்டேன் அப்படின்னு சந்திரன் சொல்ற.